என்னக்கோ யாரை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிய? என் தங்கச்சி மூளுக்கு லீவுல அதான் இன்னைக்கு வாராளன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவிய வீட்டுல இருந்து இங்க ஒத்தையில வந்துருவாளோ? அங்கிருந்து ஒத்தையில வந்துருவா. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைலாம் மல்லிகா காலம் கெட்டு போய் கிடக்குது. அதனால என் தங்கச்சி தான் கூட்டிகிட்டு வருவா. அண்ணா உங்க தங்கச்சி வரவக்கா? என்னது இவ மட்டும் வரா? பூமாரிய கணையில வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாளா இருக்கான். அதான் விட்டுட்டு வந்திருப்பாங்க. லீவுனாலே இங்கே மரமும் ஓடி வருவா. எதுக்கு தான் இன்னைக்கு வராமல் இருந்தாலா தெரியலையே. பக்கத்தில் வரட்டும் கேட்போம். மகி எங்கக்கா உள்ள உட்காந்து படிக்காளோ? அவ தானே படித்து கிழிச்சா உள்ள உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பா. கரண்ட் இல்லைன்னு 2 பேரும் இதில் நின்றுட்டு இருக்கீங்களோ? மரத்துக்கு கீழே நின்னாலே காற்று வர மாட்டுக்கு. உள்ளே இருந்து அவிஞ்சு போகுதுக்கா. அதான் வெளியில் நின்றுட்டு இருக்கோம். அது இருக்கட்டும். நீ என்ன ஒத்தையில் வந்திருக்க? கூட வர முடியும்னு சொல்லிட்டாளோ? என்னைக்கும் கூப்பிடாமையே கூட வரவில்ல. இன்னைக்கு கூப்பிட்டும் பார்த்தேன் வரல. அதுக்காக அவளால எடுத்து இடுப்பில் வச்சுட்டா வர முடியும்? நீ இப்போ யாரை பற்றி பேசுகிற? உமாவையும் சின்ன பொண்ணையும் பற்றி சொன்னேன். நீ தானே அவளை 2த்தையும் எங்கன்னு கேட்ட, அதான் சொன்னேன். அந்த 2 நாய்களை பற்றி உங்ககிட்ட நான் எங்கே கேட்டேன்? பூமாரியை பற்றிலாம் கேட்டேன். ஏன்க்கா அவளை பார்த்து நாயின்னு சொல்லுத? சரி அதை விடு. இப்போ எதுக்கு நீ பூமாரியை கூட்டிகிட்டு வரல? வீட்டில் இருந்தால் தானே நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். 8 மணிக்கே தான் அங்கேருந்து இங்கே மரம் ஓடி வந்துட்டாள. என்னடி சொல்லுத? 8 மணிக்கு அங்கேருந்து வந்துட்டாளா? சும்மா என்ன ஏமாத்தாத. அவள் உள்ளே தானே இருப்பா. அவளை கூப்பிடு. உள்ள மகி மட்டும்தான் இருக்கா. நீ எதுக்கு பூமாரி அங்கேருந்து ஒத்தையில் அனுப்பி வச்ச? நான் எங்கே அனுப்பி வச்சேன்? அவள் தான் சொல்லி பேச்சு கேட்காம அங்கேருந்து ஓடி வந்துட்டா. சும்மா பிள்ளை மேலே பழிபடுற. நீ காலையில் அவளை இங்கே கொண்டு விட்டுருக்கலாம்ல. வீட்டு முத்தத்துலலாம் தூசியாக கிடந்துக்கா. அதை தூத்து அள்ளன பிறகு உன் வீட்டில் கொண்டு விடுதேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா. அதுக்குள்ளே என்ன நினைச்சாலோ தெரியல. நான் பெரியம்மா வீட்டுக்கு ஒத்தையிலே போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. அவள் கிளம்பி வந்தானா நீ உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணாமே இருந்தேன். அவள் வந்த நேரத்துலேருந்தே உனக்கு 10-15 நேரம் ஃபோன் பண்ணியாச்சு. நீ எடுத்தா தானே? காலையிலே கரண்ட்டு கட்டாயிருன்னு சொன்னாவளா? அதான் சமையல் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சமையலை முடிச்சுட்டு பூமாரி வரலான்னு இதில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற எங்கே ஃபோனை பார்க்க? ஃபோனை மகிட்ட தான் இருக்குது. பூமாரி இங்கே வரலன்னா ஒரு இல்லாவிய பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாளக்கா. கையில் ஃபோன் எதுக்கு வச்சிருக்கா? அடித்து கேட்க வேண்டியது தானே. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் வேஸ்ட்டுக்கா. ஏன்டி உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ண உங்கள் அத்தை திட்டவில்லைன்னு பயப்படுத்தியோ? அவையிலெல்லாம் கண்டு யார் பயந்தா? என்னமோ உங்கள் அத்தையை கண்டு பயப்படாதவ மாதிரி பேசுத. ஊரில் இருந்தால் தானே நான் அவையில கண்டு பயப்பட. என்னடி சொல்கிற? அவி எங்கே இல்லையா? அவி எங்கே போயிருக்காவ? எங்கள் அத்தை கவிதா எல்லாருமா சேர்ந்து அணைக்கரைக்கு போயிருக்காவ. அப்பன்னைக்கு பூமாரி அவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. ஒருவேளை அவள் கூட படிக்க பிள்ளைகள் யார் வீட்டுக்கும் போயிருப்பாளோ? அப்படி ஒரு காலம் போக மாட்டாளக்கா. 8 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனா தான் சொல்லுங்க. இப்போ 9 மணி வேற தாண்டியாச்சு. இதுக்கு மேலே இதில் நின்று பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வர்றது. வா 2 பேரும் போய் தேடுவோம். சரிக்கா போய் தேடுவோம். மல்லிகா வீட்டுக்குள்ளே மகி இருக்கா. அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சரியா? நீங்கள் மகியை பற்றி கவலைப்படாதுங்கக்கா. மகியை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் முதல்ல பூமாரியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மல்லிகா. நாங்கள் போயிட்டு வரோம். வாக்கா போவோம். நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் மகியை கூப்பிட்டு கதவை போட்டு சொல்லிடு. சரிக்கா அதான் நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள் பூமாரியை தேடுங்க. அச்சோ இந்த பூமாரி எங்கே போனாலும் தெரியலையே. ஒத்தையில் விடாதன்னு சொன்னால் கேட்காளா? கடவுளே என் பூமாரிக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. கவலைப்படாதுங்கக்கா. பூமாரிக்கு எதுவும் ஆயிருக்காது. அங்கே இங்கே தான் பராக்கு பார்த்துட்டு நிற்பா. பார்த்து கூட்டிகிட்டு வாங்க.